நான் மனாஸ் மக்கீன் கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர். குறிப்பாக இன்றைய தினத்தில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் அதனோடு தொடர்புபடக்கூடிய சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி ஒன்றாக மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு அழுத்தம் ஒன்றை கொடுப்பதற்காக ஒரு ஒன்றிணைந்த ஊடகவியலாளர் மாநாட்டினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உண்மையிலே எங்களுக்கு தெரியும், இந்த மாகாண சபை தேர்தலானது 2017 2019 இடைப்பட்ட காலப்பகுதியில் ஒவ்வொரு மாகாணங்களிலும் இருந்து உத்தியோகபூர்வ கால எல்லை முடிவடைந்து அதன் பிறகு மாகாண சபை தேர்தல்கள் நடாத்தப்படாமல் தனியாக ஆளுநர் அவர்களின் நிர்வாகத்தில் தான் ஒவ்வொரு மாகாணங்களிலும் நிர்வாக கட்டமைப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உண்மையிலே 2019 தொடக்கம் இதுவரை மாகாண சபைக்குரிய உத்தியோகபூர்வ காலங்கள் முடிவடைந்திருந்தும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சிகள் இடம்பெற்றதாக எங்களுக்கு விளங்குவதற்கு இல்லை. குறிப்பாக 2017 இப்போது வரைக்கும் 4 ஜனாதிபதிகள் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், 2017 நல்லாட்சி என்ற பெயரில் ஒரு அரசாங்கம் இருந்தது. 2019 கோட்டாபய ராஜபக்ஷ ஐயா அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இடைப்பட்ட காலத்தில் 2022 ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தற்போது அன்றகுமார் திசாநாயக்க ஐயா அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களது நிர்வாக கட்டமைப்பு நாட்டிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது எங்களுக்கு இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்ச்சியாக பிற்போடப்பட்டமை தொடர்பில் எங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு மாத்திரம் பிழை கூற முடியாது. அவர்களுக்கு மாத்திரம் எங்களது கைகளை நீட்டி நீங்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயற்பாட்டில் இருக்கின்றீர்கள் என்று கூற முடியாது. ஏன், 2017 இதுவரை காலமும் யார் யார் ஆட்சியில் இருந்தார்களோ, யார் யார் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்கள் அனைவருமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஏன், எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முறைக்கும் ஜனாதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற போது 9 மாகாண சபையில் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கும் கேட்டு விலகுவதற்குரிய வழிகளை செய்து கொடுத்து அவர்கள் விலகியதன் பின்னர் புதிய ஆளுநர்களை நியமித்திருக்கின்றார்கள். ஜனாதிபதி மாறுகின்ற போது 9 மாகாணங்களுக்கும் ஆளுநர்கள் மாறித்தான் இருக்கின்றார்கள். கடந்த பல வருட காலங்களாக இதைத்தான் காண்கின்றோம். தென் மாகாணத்திலே 55 பேர் மாகாண சபையின் உறுப்பினர்களாக பிரதிநிதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் கடந்த சில காலங்களாக பார்க்கின்ற போது ஒரு ஆளுநர் மாத்திரம்தான் முழு மாகாணத்தையுமே நிர்வகிக்கின்ற ஒரு நிலைமைப்பாடு காணப்படுகின்றது. எனவேதான் இப்போதுள்ள அரசாங்கத்திலும் நாங்கள் கூறுகின்றோம், உங்களது தேர்தல் கொள்கை பிரகடனத்திலே 12 மாதத்துக்குள், அதாவது அரசாங்கத்துக்கு அவர்கள் கையில் எடுத்து ஒரு வருடத்துக்குள் தேர்தலை நடத்துவதாக கூறியிருந்தார்கள். இப்போது 20 மாதம் ஆகின்றது, இதுவரையும் தேர்தல் நடத்தவில்லை. இனியும் பிற்போட வேண்டாம், உடனடியாக தேர்தலை நடாத்துங்கள் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். The Pioneer News website is based in Sri Lanka.